பத்ரி சார் சொல்லுவாங்க லைக் இன்னும் வேணும் இது பத்தலாம் இன்னும் வேணும் அவங்களுக்கு அது இன்னும் 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 அது அப்படியே பிளட் எல்லாம் இன்னும் வேணும் அப்படி சொல்லுவாங்க. ஜெய் பக்கம் பார்த்துட்டேன்னா ஜெய் கிட்ட சொல்லுவேன் நீங்க வந்தாலே எனக்கு பயமா இருக்கு வராதீங்க ப்ளீஸ் அந்த மாதிரி. நமக்கு தெரியும் என்ன வரப்போகுது நெக்ஸ்ட். ஆக்சுவலா எனக்கு ஒரு 1 month அந்த மார்க்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளூவா கிடந்தது. சோ அது போறதுக்கு ஒரு 2 weeks 3 weeks அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபில்மி பீட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சந்திக்கக்கூடிய பிரபலம் யாருன்னா தேன் ரோஜா இல்லையா? ஸோ ஹனி ரோஸ், இட்ஸ் பீன் லாங் டைம், 15 years of travel. மலையாளம் இண்டஸ்ட்ரி 9th standard படிக்கும் போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அடித்து பல்ட்டி அடித்து பல விஷயங்களை செஞ்சு சாதிச்சு இன்னைக்கு ஹனி ரோஸ்ன்னு சொன்னால் ஹேஷ்டேக் போட்டால் கூகுளில் உங்கள் பேர் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் வருது, நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி டு see you after long time. How are you? I'm good. How are you? I am very much fine. இந்த படம் பட்டர்ஃப்ளைல you are the main important key role. இந்த விஜய்ங்கிற கேரக்டர். ஸோ எப்படி இருந்தது? வாட் வாஸ் த டேக் அவே ஃப்ரம் திஸ் கேரக்டர்? விஜய் லைக் யூ செட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 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 மூவி பண்றது தமிழ்ல. ஸோ அது விஜயலட்சுமிங்கிற விஜய் ஆனதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு கேரக்டர் பண்ண முடிஞ்சதுல. நல்ல தமிழ் பேசுறீங்க, நல்ல அழகா அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. ஆமா 5 years பிஃபோர் ஹனி ரோஸ் பேசின தமிழுக்கும் இப்ப பேசுற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ பத்ரி சார் இந்த கேரக்டர் இல்லைன்னா இந்த ஸ்டோரி சொல்லி தரும்போது எனக்கு எல்லாமே பிடிச்சது. உண்மையிலே இந்த சப்ஜெக்ட் பிடிச்சது, கேரக்டர் பிடிச்சது. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இருக்கான ஒரு கேரக்டர் தான். ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங், வெரி போல்ட். ஸோ இது 1989 ஆமா லேட் 80s நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அந்த டைம்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆயிருக்கணும்னா எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த பொண்ணு வந்திருக்கும். அண்ட் அவங்க அப்படிதான், அவங்க ஒரு ஸ்டபோனான ஒரு கேரக்டர் தான். இது வேணும்னா அது வேணும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி. ஸோ அது கேட்டபோது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அதுக்கு சாருக்கு அதுக்கு ஒரு தெளிவான ஒரு இமேஜ் இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கணும், என்கிட்ட மேக்கப் கூட போட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. அப்புறம் அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த டைம்ல எப்படி இருப்பாங்க, அவங்க காஸ்டியூம்ஸ், அவங்க லுக்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க, ஹேர் வைக்கிற போட்டு எல்லாத்திலையும் கொஞ்சம் நிறைய பெரிய R&D ஒர்க்கே நடந்திருக்கு இதுக்காக. ஒரு ஜேர்னலிஸ்ட பத்தின R&D 80s நம்ம கேட்கும்போது அந்த மூவி ஸ்டோரி சொல்லும் போது ஓகே 80s என்ன பிரச்சனை ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். பட் அவங்க இப்ப சார் இப்ப சொல்லும் போது ஒரு ஃப்ரேம் வச்சுட்டேன்னா அது எவ்ரிதிங் ஹாஸ் சேஞ்ச். 80sல இப்போ பார்த்துட்டேன்னா பில்டிங்ஸ், கார் எல்லாமே மாறிடுச்சு இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க சிஜி ஒர்க் நிறைய போயிட்டேன்னா ஒரு ஃப்ரேம்ல ஏதாவது இருப்பாங்க. ஓகே. ஸோ அது இரேஸ் பண்ணி தான் போகணும். ஸோ நமக்கு அப்போது ஸ்டோரி சொல்லும் போது அவ்வளோ அதோட இன்டென்சிட்டி தெரியல. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா புரிய வந்தது. சூப்பர். எவ்வளவு தூரம் ஓடுனீங்க? சேசிங் எவ்வளவு தூரம் ஓட வச்சாங்க? ஷார்ட்ஸ் எடுத்தாங்க தெரியல. ஒரு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு? நிறைய போயிருக்கு, கவுண்ட் பண்ண முடியல. விட்டேனா வேற கண்ட்ரிக்கே போயிருக்கு. அந்த அளவுக்கு ஓட வச்சுட்டாங்க இல்லையா? சார் கேமராமேன் பத்தி நீங்க இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா பத்ரி சார் ஒரு பக்கம் நிறைய ஷார்ட் எடுக்கிறாருன்னா கேமராமேன் விதவிதமா ஸ்டன்ட் சீக்வன்ஸ், ஏகப்பட்ட ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ டெல் அபவுட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க இப்போ ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்க தான் அவங்களே பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா. சோ டைரக்டர் தான் டென்ஷன், கேமராமேன் தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல். இப்படி சொல்லிட்டாங்களே டைரக்டர் இவ்வளவு டென்ஷன் ஆனவரா கேமராக்கு பின்னால உட்கார்ந்து இருக்காரு. அப்படி கிடையாது. அவங்க நாங்க அவ்வளவு பேசுனது எனக்கு ஞாபகம் கிடையாது. ரொம்ப கம்மி தான் அவங்க கிட்ட பேசி இருக்கிறது. ஓகே. ரொம்ப அருமையான கேமராமேன் தான். So sweet actually. ஸோ பத்ரி சார் வந்து நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு, விதவிதமான படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் எழுதுகிற டயலாக்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த டயலாக் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது? ஒரு ஜேர்னலிஸ்டா அப்படி ஜேர்னலிஸ்டுக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் அதுல இருக்காங்க. ஈவன் டயலாக், எவ்ரிதிங், டயலாக் மட்டும் கிடையாது, எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஈவன் அந்த சீன்ஸ் வந்து பார்த்துட்டேன்னா எல்லாம் அவ்வளோ இன்டென்ஸா இருக்கு, எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டேன்னா ஆமா ஆமா பத்ரி சார் சொல்லுவாங்க லைக் இன்னும் வேணும் இது பத்தலாம், இன்னும் வேணும். அவங்களுக்கு அது இன்னும் 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 அது அப்படியே பிளட் எல்லாம் இன்னும் வேணும் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுக்குள்ளே ஒரு சைக்கோ இருக்கு, அதுதான் உண்மை. ஓ மை காட். கமல் சார் மாதிரி பத்தல பத்தலன்னு ஒரு சாங், பத்தல எனக்கு இது பத்தல இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மேக்கப் மாதிரி ஐயோ இன்னும் வேணுமா எவ்வளவு போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஈவன் அது இல்ல சீன்ஸ் எல்லாம் அதுக்கு அது தேவைப்படுது. அது அவங்களுக்கு தெரியும் என்ன வேணும் எவ்வளவு வேணும்ங்கிறதெல்லாம். ஓகே. ஸோ ஈவன் ஜெயோட கேரக்டரும் அந்த மாதிரி தான். ஜெயை நம்ம பார்க்கும்போது ஒரு சாக்லேட் பாய் மாதிரி தான் பார்த்தோம். இது வரைக்கும் அப்படிதான் பார்த்தோம். இப்போ ஆமா ஆமா அதுக்கு அவங்க அதுக்கு
கான்ட்ராஸ்டாவே பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன சின்ன மேனரிசம்ஸ் எல்லாம் இருக்கா, அமேசிங், அருமையா பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. சூப்பர். அது ஸோ ஒரு பக்கம் ஜெய், இன்னொரு பக்கம் சுந்தர் சி, ரெண்டு பேருமே உங்களை வந்து ஒருத்தர் துரத்துறாரு, ஒருத்தர் காப்பாத்துறாரு. ரெண்டு பேத்துக்கு நடுவில் நீங்க மாட்டிருக்கீங்க. எந்த சீக்வன்ஸ் ரொம்ப டஃப்பா ஃபீல் பண்ணீங்க? இந்த இந்த ஒரு சீக்வன்ஸ் எடுக்கும்போது நான் ரொம்ப ரெண்டு விதம், பிசிக்கலாவும் கஷ்டப்பட்டேன், மென்டலாவும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரெண்டு விதம் சொல்லலாம். இப்போ சுந்தர் சார் கிட்ட பாத்துட்டேன்னா அவங்க கூட காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான சீன்ஸ் எல்லாம், ஹாப்பியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகே அப்படி போயிடுச்சுன்னா. ஜெய் பக்கம் பார்த்துட்டேன்னா ஜெய் கிட்ட சொல்லுவீங்க, நீங்க வந்தாலே எனக்கு பயமா இருக்கு, வராதீங்க ப்ளீஸ், அந்த மாதிரி. நமக்கு தெரியும் என்ன வரப்போகுது நெக்ஸ்ட்ங்கிறது. ஸோ அது ரெண்டும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இந்த படத்துல ஒரே ஒரு ரிலாக்ஸேஷனா இமான் அண்ணாச்சி அங்கங்க கொஞ்சம் அமைதியா இல்லையா? ஸோ அவங்க இருந்தாங்க, அவங்க கூடயும் காம்பினேஷன் இருந்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு இருந்தது என்னோட குழந்தை மாதிரி. ஸோ அவங்க கூட காம்பினேஷன். ஸோ உங்க லைஃப்ல சைக்கோபாத் அப்படின்னா என்ன படங்கள் டக்குன்னு மைண்ட்ல வருது? இந்த படம் எனக்கு இப்ப இதுதான் இதை விட வேற என்ன இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. இந்த மாதிரி விஷுவல்ஸ் வேற என்ன மூவில இருக்கும் தெரியல. ஏதாவது ஹாலிவுட் மூவிஸ்ல இருப்பாங்க. இல்ல டைரக்டர் நிறைய ரிசர்ச் பண்ணி எந்த ஹாலிவுட் மூவிலயும் வராத சீன்ஸ் எல்லாம் அவரு ஆமா எக்ஸ்ட்ரீம் எல்லாத்தோடையும் எக்ஸ்ட்ரீம் லெவல் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. ஸோ அதுதான். ஸோ எனி எக்ஸாம்பிள் ஆஃப் சைக்கோ நீங்க சந்திச்சிருக்கீங்களா லைஃப்ல? ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த படம் உண்மையிலே நிறைய படங்களுக்கு நடுவில் வருது. இந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 படம் வருது, லைன் கட்டி வருது. அதுல இந்த படம் வந்து டெஃபினட்டாக மக்கள் பார்க்கணும்னா வாட் இஸ் த ஒன் ரீசன்? இந்த மூவிக்கு இதுக்கான ஒரு பொசிஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா இது ஒரு அவ்வளோ நல்ல ஒரு மூவி. நம்பி நான் சொல்றது நம்பி போய் பார்க்கலாம், நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ண முடியும். டெஃபினட்டா அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ஹனி, தொடர்ந்து நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். பொதுவா ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்னா ஜாலியான ஒரு சாங் இருக்கும், செமையா அப்படியே ஒரு கம்போசிஷன் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இதுல எதுவுமே இல்லை, உங்களுக்கு வருத்தம் இல்லையா? இல்ல அதுதான் எனக்கு பிடிச்சது ஆக்சுவலா. அதுதான் எனக்கு பிடிச்சது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தாங்க இந்த மூவி. அது அப்படியே அந்த மாதிரி, அதாவது அதே மாதிரி அதுக்கு என்ன ஜஸ்டிஸ் கொடுத்து அவங்க அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. உங்க மைண்ட் அப்படியே ஃபோக்கஸ்ட் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கேரக்டர் நீங்க எப்படி ஈஸியா கன்வெர்ட் ஆயிட்டு மறுபடியும் வெளில வந்துட்டீங்களா? இல்ல அந்த பெயின் பிசிக்கலாவும் மென்டலாவும் இருந்ததா ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆச்சு? மென்டலி நம்ம ஒரு கொஞ்சம் ஏன்னா நம்ம அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியா வரலாம். ஆனா பிசிக்கலா வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபுல் காய உடம்புல உண்மையிலே காயம் ஆயிடுச்சு. உண்மையிலே காயம். ஆக்சுவலா எனக்கு ஒரு 1 month அந்த மார்க்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளூவா கிடந்தது. ஸோ அது போறதுக்கு ஒரு 2 weeks 3 weeks அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ படம் முடிச்சு வீட்டுல போகும்போது என்ன ஆச்சு, என்ன நீ நடிக்க போனீங்க, ரொம்ப ஆச்சரியம். ஈவன் எனக்கு கூட நம்ம ஸ்டோரிஸ் பிகாஸ் இந்த மாதிரி சீன்ஸ் வரும்போது நம்ம ஒரு எழுதி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது ஓகே இந்த மாதிரி தான். ஸோ அதை எடுக்கும்போது தான் தெரியும் எவ்வளோ இன்டென்ஸா இருக்கு, எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா இருக்கு இதுங்கிறது. ஸோ அது ஆக்சுவலா எனக்கு கூட அந்த டைம்ல தான் தெரிஞ்சது. சூப்பர். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வரும்போது 89ல எல்லாம் நிறைய ஜேர்னலிஸ்ட் ஒரு ஜோல்னா பையை மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய ஜிப்பா போட்டுக்கிட்டு அப்படிதான் மேல் ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஃபெமினைன் ஜெண்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சில பெண்கள் மட்டுமே இருக்கும். நீங்க யாரை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலா நான் அது கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ நம்ம கனிமொழி மேம் வந்து அந்த டைம்ல ஜேர்னலிஸ்டா இருந்தாங்க. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கீங்க. ஆமா. ஸோ அவங்கள பார்த்துட்டு அவங்க சேலை கட்டி இருந்தாங்க. ஸோ அதோட ஒரு ஸ்டைல் இருக்கு. அப்பவே அவங்க ரொம்ப ஸ்டைலிஷா இருந்தாங்க. ஓகே. ஸோ கனிமொழி தான் ரெஃபரன்ஸ். ஆமா அவங்க தான். இது ஒரு புதிய தகவல். யாரை ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ கனிமொழியோட அவங்க புடவை கட்டுற ஸ்டைல் அதே மாதிரி போட்டு அவங்க ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் கொஞ்சம் அந்த இருக்கு, விஜயலட்சுமிக்கு இருக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த கண்டிப்பா முதல்வர் இந்த படம் பார்க்க வைக்கிறோம். ஓகேவா? என்டையர் டீம் வந்து வேற லெவல்ல ரீச் ஆகுறதுக்கு இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ ஹனி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நடுவில் மான்ஸ்டர்னு ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் ஒன்று மோகன்லால் சார் கூட பண்ணிருக்கீங்க. எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? இல்ல அது டோட்டலா முடிச்சிட்டீங்களா? இந்த தமிழ் படம் பட்டாம்பூச்சிக்கு அப்புறம் தான் மான்ஸ்டர் முடிச்சது. சோ அது கம்ப்ளீட்டா முடிச்சது. ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷல் செய்திகளை கொஞ்சம் எடுத்து விடுங்க மான்ஸ்டரை பத்தி. மான்ஸ்டர் வந்து ரொம்ப டிஃபரெண்டான ஒரு மூவி அது சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க மோகன்லால் சாரோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அது பண்ணியிருக்கு. அவங்க அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சொல்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட். ஸோ என்னோட கேரக்டர் நேம் பாமினின்னு தான் அதுல.
அது அதே மாதிரி இந்த பட்டாம்பூச்சி விஜி மாதிரியே வேற லெவல் கேரக்டர். செம. ஸோ பட்டாம்பூச்சி எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து இந்த ஃப்ரைடேலேருந்து ஏகப்பட்ட தேட்டரில் தமிழ்நாடு முழுக்க அந்த பட்டாம்பூச்சி பறக்கணும். பல பேர்த்தோட மைண்டில் உண்மையிலே ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுங்கிறது எங்களோட ஆசையும் கூட. ஸோ கேரளாலேருந்து பல ஹீரோயின்ஸ் பல ஹீரோயின் மெட்டீரியல்ஸ் தொடர்ந்து இங்கே வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நயன்தாரா த குவீன் ஆஃப் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிங்கிற அளவுக்கு பேர் வாங்கியிருக்காங்க. ஹவு டு யூ டேக் திஸ்? நயன்தாரா கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாட் யூ வாண்ட் டு சே ஹர்? ஐயோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன வேற என்ன சொல்றது, இல்லை ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கேரளாவிலிருந்து ஒரு ஆக்ட்ரஸ் அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவ்வளோ எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ டெஃபினட்டா சூப்பர். இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு வந்து பிளாக் அண்ட் பிளாக்ல தான் வரணும். நிறைய இன்டர்வியூஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் இதான் காஸ்டியூம் எப்படி செலக்ட் பண்ணீங்க? யூ லைக் த பிளாக் த மோஸ்ட்? பிளாக் இஸ் மை ஃபேவரட் கலர். ஸோ இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, போட்டுட்டோம், அதுக்கு ரீசன் எல்லாம் கிடையாது. So black is my favorite color னு சொன்னீங்க. அப்படிலாம் இல்ல, எல்லா கலரும் யூஸ் இல்ல, black எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஃபேவரட் black தான், அதுக்கு அப்புறம் தான் மத்த கலர்ஸ். சோ இந்த படத்துல இந்த black கலர் காஸ்டியூம் போட்டுருக்கீங்க. ரன்னிங்ல எங்களுக்கு தெரிஞ்ச போஸ்டர் டீசர்லாம் காட்டுறாங்க. மத்தபடி என்னெல்லாம் எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ணாங்க? காஸ்டியூம் டிசைனர் எப்படிலாம் உங்களை வேலை வாங்கினாரு? ஆர் யூ கம்ஃபர்டபிள் வித் ஃப்ரேம்ஸ் அந்த காஸ்டியூம்? அப்படி ரொம்ப இது ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்ட்னால அப்படி விதவிதமான காஸ்டியூம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகே. இந்த ஜேர்னலிஸ்ட் தான், அவங்க யூஷுவலா கேஷுவலா எப்படி போடுவாங்க அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஏதாவது டயலாக் ஞாபகம் இருக்கா? இப்போ டைரக்டர் சொல்லி கொடுத்த டயலாக்ல ஏதாவது ஒன்று ஞாபகம் இருக்கா? ஐயோ டயலாக் இல்ல, இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ப்ராம்ப்டிங் கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல ப்ராம்ப்டிங் வாங்கல நான். ஸோ நான் அது பை ஹார்ட் பண்ணிட்டேன் டயலாக். ஆக்சுவலா தமிழ் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனாலும் நம்ம டயலாக்னு வரும்போது ஐ தாட் பை ஹார்ட் பண்றது தான் பெட்டர். ஸோ அப்படின்னு நமக்கு அந்த சும்மா அங்கே போய் இந்த டயலாகில் கான்ஷியஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா ஃபீல் பண்ணி அது ஃப்ரம் ஹார்ட் நம்ம மத்த டென்ஷன் இல்லாம நம்ம பண்ணிக்கலாம். சோ பட்டர்ஃப்ளை பொறுத்தவரை நீங்க தான் டப்பிங் பேசுறீங்களா இல்ல டப்பிங் உங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கல? நான் டப்பிங் பண்ண விடல. ஆக்சுவலா அந்த ஆக்சென்ட் வந்து டிஃபரண்டா இருக்கு. யார் உங்களுக்கு டப்பிங் பேசுனது? யாரு? சவிதா. வாவ். தமிழ்நாட்டுடைய சீனியர் மோஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் சவிதா உங்களுக்கு பேசியிருக்காங்க. சோ சூப்பர். சவிதா பேசியிருக்காங்க. சார் சொன்னாங்க ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க டப்பிங். செம. ஸோ ஹனி, உண்மையிலே நிறைய சந்தோஷங்கள். திரும்ப நிறைய இயக்குநர்கள் உங்களை பயன்படுத்த வேண்டும், நல்ல படங்களில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கும் ஆசை. இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் சாரோட பர்த்டே கேரளால பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்களோ மலேசியா சிங்கப்பூர்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. உங்க ஊர்ல அடிபொலி அப்படி கிளப்புறாங்க. வாட் யூ வாண்ட் டு சே டு விஜய் சார்? ஹாப்பி பர்த்டே சார். நான் உங்களுடைய ஹார்ட் கோர் ஃபேன். ஸோ ஐயோ எப்போது நேரில் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு உங்களை. என்ன படம் FDFS பார்த்துருக்கீங்க? விஜய் சார் படம்னா ஃபர்ஸ்ட் நாள் காலையில் போய் டபான்னு பார்த்தேன் அப்படி ஞாபகம் இருக்கா? யூஸ்வலா தியேட்டர்ல போய் அவ்வளோ படம் பார்க்குற, ஈவன் தமிழ் கிடையாது, நான் சொல்றது மலையாளம் இருந்தாலும் அவ்வளோ ஜாஸ்தி பார்க்கறது கிடையாது. என்ன படம் அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா படமே பிடிக்கும். ஏதாவது ஒன்று டாப் 3, டாப் 2, டாப் 1? போக்கிரி ரொம்ப பிடிக்கும். மாணவளை அந்த டைம்ல துள்ளாத மனவன் துள்ளும் நிறைய இருக்காங்க. ஐயோ எனக்கு அது சூப்பர். ஸோ நீங்க இவ்வளோ பெரிய ஃபேன் எனக்கு தெரிஞ்சனால தான் எனக்கு இந்த கேள்வியை கேட்குறேன். சீக்கிரமா விஜய் சார் கூட நீங்க ஒரு படம் பண்ண போறீங்க. அப்படியே நடக்கட்டும். பாசிட்டிவ் தாட்ஸோட இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டை வந்து இன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இந்த ஃப்ரைடே பத்ரி சாரோட இயக்கத்துல உண்மையிலேயே இப்படி ஒரு படம் வித்தியாசமான திரைக்கதையில ஹனி ரோஸ் நடிச்சது ரொம்ப சந்தோஷம். கீப் ராக்கிங் அண்ட் விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ.